அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டு உள்ள மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களே, மாநகர காவல் ஆணையர் திரு மனோகரன் ஐபிஎஸ் அவர்களே, திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுமார் அவர்களையும், கோவை பிரிக்கால் குழும தலைவர் மற்றும் சிறுதுளி அறங்காவலர் திருமதி வனிதா மோகன் அவர்களையும், காங்கயம் நாட்டு மாடு ஆராய்ச்சி மைய தலைவர் நண்பர் கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் பெருந்திரளாக வந்துள்ள ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும், மாவட்டத்தின் வெள்ளகோவில், காங்கேயம், பல்லடம் பகுதியில் இருந்து வந்துள்ள அனைத்து பசுமை அமைப்புகள் மற்றும் விவசாயிகளையும் காலை வேளையில் வருக வருகென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெற்றி அமைப்போட அலுவலக திறப்பு விழா ஒரு 30க்கு 16 ஆஃபீஸ் ரூமில் ரிப்பன் வெட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்குடைய காரணங்களையும் என்னோடய வரவேற்புரையில் குறிப்பிட விரும்புகிறேன். வெற்றி அமைப்பு கடந்த 2001ஆம் வருடத்திலிருந்து தெருவோரங்களில் மரம் வச்சிட்டு இருந்தோம். 2006ஆம் வருஷம் ஆண்டிபாளைய குளம் தூர்வாரினோம். அப்போ நொய்யல் ஆற்றுல இருந்த ஒரு செக் டேம், ஒரு அணைக்கட்டு 30 வருஷம் முன்னாடி வெள்ளத்தில் தூந்து போயிருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த பகுதி கிராம மக்களோடு சேர்ந்து பொதுப்பணித்துறையில் அனுமதி வாங்கி அந்த அணைக்கட்டை சீரமைச்சோம். 3 கிலோமீட்டருக்கு கால்வாய் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி கால்வாயை புனரமைச்சதுனால 2006ஆம் வருஷத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆண்டிபாளைய குளம் வருஷம் நிறைஞ்சு வந்துட்டுருக்கு. திருப்பூர்னாலே பொல்யூஷன் சொல்கிற ஊரில் நம்ம பொல்யூஷன் இல்லாத ஒரு குளம் இன்றைக்கும் ஆண்டிபாளைய குளம் இயங்கிட்டுருக்கு. அடுத்ததாக இடும்பாளையம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி, மரத்தடி குழந்தைகள்லாம் மரத்தடி படிச்சுட்ருக்காங்க. டாலர் சிட்டின்னு சொல்கிறோம், ஆனால் இங்கே குழந்தைகளோட நிலைமை, மாநகராட்சி பள்ளியோட நிலைமை, அன்னைக்கு பஞ்சாயத்து பள்ளியாக இருந்தது. வெற்றி அமைப்பு மூலமாக 8 ஏக்கர் இடம் வாங்கி சென்னை சில்க்ஸ் குடும்பத்தார் இடம் வாங்கி கொடுத்தாங்க. வெற்றி அமைப்பு மூலமாக கட்டடம் கட்டி கொடுத்தோம். இன்றைக்கி அந்த பள்ளியில் 2700 குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க. அது உள்ளே யாருமே அது கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொன்னதில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் இதை எங்கள் ஸ்கூல்னு ஒத்துக்க மாட்டேன், எங்களுக்கு அந்த கோபி கலர் அடிக்கணும், அப்போ தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லுவேன்னாங்க. அங்கே படிக்கிற குழந்தைகளும் நல்ல ஸ்டாண்டர்ட் அகாடமிக்ஸில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு தொடர்ந்து கலாம் ஐயாவோட இறுதி அஞ்சலி ஊர்வலத்தில் 1,00,000 மரம் வைக்கலான்னு சொல்லி அவரோட நினைவஞ்சலியாக துவங்கினது தான் வனத்துக்குள் திருப்பூர் திட்டம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1,00,000 மரம் வைக்கிறது சாத்தியமானு இருந்த சூழ்நிலையில் அந்த வருஷமே 1,50,000 மரத்தை நட்டு முடித்தோம். அதை தொடர்ந்து ஒரு பசுமை இயக்கமாக உருவானதில் இந்த 4 வருஷத்தில் வருஷம் மரம் வச்சு இப்போ இது வரைக்கும் 6,50,000 மரம் வச்சு முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் வெற்றி அமைப்பு கிளாசிக் போலோ அலுவலகத்தில் ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. 18 வருஷம் பொது வேலையும் இது தொடர்ந்து செய்கிறதுக்கு இன்னும் நிறையா தேவைகள் இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி ஒரு வருஷம் 1,50,000 மரம் வைக்கிறதுனா அதனோட செலவு என்னங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். வரவேற்புரை இன்னும் 2 நிமிஷத்துக்கு மேலே நான் டைம் எடுக்கக்கூடாது, அவங்க பேச்சை கேட்குறதுக்கு இருக்கும். ஒரு செடியை நர்சரி ரைஸ் பண்ணி விவசாயிகளோட இடத்துல போய் குழி எடுத்து
செடி நட்டு முதல்ல தண்ணி விட்டு முடிக்கும்போது ஒரு செடிக்கு வந்து 50 ரூபா செலவாகுதுங்க. முதல் வருஷம் நமக்கு 100 ரூபா செலவாச்சு. 4 வருஷத்தில் எக்ஸ்பர்டைஸ் வந்ததுனால இன்றைக்கி ஒரு செடிக்கு 50 ரூபா செலவாகுது. வருஷம் 1.5 லட்சம் மரம் வைக்கிறோம். செலவு என்னன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கணக்கு போட்டுக்கோங்க. சற்றேறக்குறைய ஒரு வருடமும் 1 கோடி ரூபாய் செலவாகுது. இந்த 1 கோடி ரூபாய் பணம் எங்கேருந்து வருது மரம் வைக்கிறதுக்கு? வெற்றி அமைப்பு வந்து எல்லாமே முழுக்க வந்து நன்கொடையில் இயங்குகிற அமைப்பு தான். இந்த 1 கோடி ரூபாய் பணமும் மேடையில் இருக்கிற பெரியவங்க வருஷம் வந்து தாராளமாக கொடுக்குற பணம் தான். அவங்களோட வேர்வை சிந்தனை உழைப்பை, அவங்களோட வேர்வை சிந்தனை பணத்தை மனசு வந்து நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கறதுனால மட்டும்தான் இது இயங்கிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது திருப்பூரில் பணம் கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்கிறாம நீங்கள் பணி மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறவங்க நிறையா. இந்த வருஷத்தில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தொகையை குறிப்பிட்டால் நாகரிகம் இல்லைங்கிறதுனால நான் தொகையை குறிப்பிடல. இந்த வருடத்தோட பெரிய பங்களிப்பை வந்து எவரடி திரு சுப்பிரமணிய அண்ணா பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த 4 வருஷமாக தொடர்ந்து யார் செஞ்சிட்ருக்காங்கன்னா மேடையில் இருக்கிற அநேகம் பேர், ஈஸ்ட்மேன் சந்திரண்ணா துவங்கி அநேகம் பேர், மேடையில் இருக்கிற அநேகம் பேர் வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இது எப்படி இயங்குதுன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான தேவை இருக்குது. அதுக்காகத்தான் இந்த விழா. மாவட்ட ஆட்சியர் அவர்களை வந்து வனத்துக்குள் திருப்பூர் 4th எபிசோடு இந்த வருஷம் வந்து ஜூன் மாதம் கலெக்டரோட கேம்ப் ஆஃபீஸில் தான், அவங்க தோட்டத்தில் தான் முதல் மரம் வச்சோம். அப்போ சார் வந்து வனத்துக்குள் திருப்பூர் மூலம் வைக்கிறோன்னா வாங்கன்ட்டாங்க. அன்றைக்கி போன அன்றைக்கி எல்லா டோனரையும் அழைச்சிட்டு போயிருந்தோம். அப்போ சார் சொன்னாங்க, நீங்கள் தான் 4 பேர் வருவீங்கன்னு பார்த்தா திருப்பூர் விஐபியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு காலையில் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அன்றைக்கி அவங்க சொன்னது, அன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரோட உரையில் பசுமைக்கு என்னென்ன வேணுமோ எப்போ வேணாலும் என்னை வந்து அணுகுங்க, 24/7 ஐ எம் அவைலபிள். இல்லை சார் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொல்லி சொன்னோம். நீங்கள் கலெக்டராக இருந்தால் எங்களுக்கு தொல்லை என்னென்னா எப்பவுமே வந்து வெளியே நிறைய பேர் இருப்பாங்க. இதில் நாங்கள் விரும்பி பார்க்குறது யார் அப்படின்னா உங்கள் மாதிரி பசுமை சேர்க்குற ஆளை தான் நாங்கள் விரும்புகிறோம், மற்றதெல்லாம் அவங்க எங்களை விரும்புகிறாங்க, நாங்கள் யாரை விரும்புகிறோன்னா உங்களை விரும்புகிறோம் அப்படின்னாங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒரு அக்ரிபியே ஒருத்தர் எங்களுக்காக டெடிகேட் பண்ணிட்டாங்க கலெக்டர் சார். நாங்கள் எப்பெல்லாம் வந்து இந்த பசுமைக்கு ஒரு சின்ன நெருடல் வருதோ அக்ரிபியேட்டை சொன்னால் 1 மணி நேரத்தில் அதுக்குண்டான தீர்வு எங்களுக்கு ஸ்பாட்டில் கிடச்சிரும். களத்தில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த முனைனாலும். இந்த இன்விடேஷனுக்காக போய் சொன்னப்போ நீங்கள் வெறும் ஆஃபீஸ் இனாக்ரேஷனோட பண்ணுறதை விட நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள் சார்ண்ணா. நீங்கள் ஏன் இதை திருப்பூருக்கு உள்ளே மட்டும் வச்சிட்ருக்கீங்க, ஏன் குறுகண வட்டத்துக்குள்ளே வச்சுருக்கீங்க? வெப்சைட், உங்கள் வெப்சைட் நான் ஏற்கனவே பார்த்தேன், அது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இது உலகம் பூரா போகணும். பெருமானூரில் பிறந்தவன் சிக்காகோவில் வேலை செஞ்சிட்ருப்பான், ஆனால் எங்கள் ஊரில் மரம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு சில டாலர், உங்களுக்கு அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்கள் வெப்சைட் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இன்னும் வந்து நிறைய ஜியோ டேக்கிங் பண்ணுங்கள், இன்னும் இது பல லட்சம் மக்களை சென்றடையணும்னு சொன்னாங்க. சார் சொன்னதோட அதுக்கப்புறம் தான் அந்த 7 நாளில் வெப்சைட் இம்ப்ரூவ் பண்ணோம். இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறோம். இப்போ மரம் வைக்கிறது வந்து யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். இந்த அறிமுகம் வந்து கலெக்டர் ஐயாவை பற்றி. அடுத்தது நம்ம காவல்துறை ஆணையர் ஐயாவை பற்றினது சொன்னாங்க. நான் தஞ்சாவூர்காரங்க, தமிழை நான் வளர்த்துனது தஞ்சாவூர்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டுக்கே சோறு போடுறது வந்து எங்கள் மாவட்டம்னு சொல்லுவோம். ஆனால் திருப்பூர் வந்ததுக்கப்புறம் தமிழும் உங்கள்கிட்ட பழகிறோம், நீங்கள் வந்து குள்ளக்கார் நெட்டுக்கார்னு அரிசி வகையை நீங்கள் சொல்கிறீங்க, இதை தினம் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற நண்பர்களுக்கு நான் இங்கேருந்து பகிர்றேன். அதனால் வந்து திருப்பூர் வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நான் திருப்பூர் மக்கள்கிட்ட கலந்துக்கிற படிச்சுட்ருக்கேன்னு சொல்லி சொன்ன அளவுக்கு வந்து பெரிய மனசுக்கு சொந்தக்காரர். அரசு அதிகாரிங்கிறத தாண்டி ரொம்ப எளிமையான மனிதர். அவரும் இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க. அவருக்கும் ஒரு பலத்த கரகோஷத்தோட வரவேற்பு. அடுத்தது வனிதாக்கா, அவங்கள பற்றி சொல்ல வேண்டியதில் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் இந்த பொது வேலைக்கு வந்ததுக்கு பெரிய உந்துதல் தூண்டுகோல் வந்து அவங்க தான். அவங்க வந்து ஒரு 15 நாள் முன்னாடி கூப்பிட்டு
ராமு, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 லட்சம் மரம் வைக்கணும், எனக்கு மரம்னா தம்பி விட்டால் யாரை தெரியும், அதனால் தம்பிகிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும், நாங்கள் ஒரு 4 பேர் வர்றோம், அப்பாயின்மெண்ட் வேணும்னாங்க. நான் சொன்னேன், என்னை 2 அடி அடிச்சிருக்கலாம் நீங்கள் இதை கேட்டதுக்கு, நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, இப்போ ஏனுக்கா நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலை வந்து ரொம்ப ஃபினாமினல் ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறீங்க, அதை பற்றி கேட்கணுன்னாங்க. இன்றைக்கி அவங்களோட குழுவினரும் நம்மளோட வந்திருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. நண்பர் கார்த்திகேய சிவசேனாதிபதி, அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜல்லிக்கட்டு சமயத்தில் ரொம்ப ப்ராப்ளம் ஆனார். இன்றைக்கி அவரை பின்தொடர இளைஞர்களோட தொகை வந்து சுமார் 10 லட்சம். அவரோட ஃபேஸ்புக்கில் வலைதளத்தில் 10 லட்சம் இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு போதிச்சிட்ருக்காரு, கரெக்டாக கைடு பண்ணுவார். அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறது, கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதும்பார். கரெக்டாக இந்த கஜா புயலுக்கு தினம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து யாரோ ஒரு குரூப் உதவி பண்ணுறக்கு வர்றாங்க, இன்னொரு குரூப் வந்து உதவி கேட்டு பண்ணுறாங்க. சரியான நபர் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து இணைச்சி களப்பணி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக வந்து நமது திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுமார் ஐயா வந்து புதுசாக நம்ம மாநகராட்சிக்கு வந்து 1 மாதம் முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கும் சமீபத்தில் தான் அறிமுகம். குறுகின காலத்தில் சொல்லி அவரும் வந்து நான் 12 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு போகணும், இருந்தாலும் வந்துட்டு போயிடுறேன்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய மனிதர்கள், அதிகாரிகள் எனக்காகவும் வெற்றி அமைப்புக்காகவும் வரல, நம்ம செஞ்ச பணிக்காக வந்திருக்காங்க. தொடர்ந்து வந்து வருஷம் வசூலுக்கு போகிறது சிரமமாக இருக்குதுங்கிறதுனாலையும், வெற்றின்னா நாங்களும் இணைஞ்சிக்கிறோன்னு நிறைய நண்பர்கள் கேட்டதுனாலையும், இன்றைக்கி வந்து வெற்றியோட மெம்பர்ஷிப் என்ரோல்மெண்ட்டு அது ஒரு நிகழ்வாகவும், அடுத்தது வெற்றிக்காக வந்து சிட் ஃபண்ட்ஸு அது ஒரு நிகழ்வாகவும் இப்போ முடிச்சிருக்கோம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வருக வருகன்னு மீண்டும் ஒரு முறை வருகை கூறி இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி கூடி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.